So welcome friends. இன்னைக்கு நம்ம exercise 9.1ல 10th question கண்டுபிடி பார்க்க போறோம். So two poles of equal heights are standing opposite each other on either side of the road. So ரெண்டு poles இருக்கு. So இங்க ஒரு pole இருக்கு, இங்க ஒரு pole இருக்கு. அந்த ரெண்டு pole எப்படி சொல்றாங்க? height வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஆனா standing opposite each other on either side. Either side னா opposite sidesல ரெண்டும் வரும்ன்றாங்க. Which is 80 meter wide. இது ரெண்டுத்துக்கும் distance எவ்வளவு உங்களுக்கு? 80 meter. Which is 80 meter wide. From a point between them on the road, the angle of elevation of the top of the poles are 60 degree and 30 degree respectively. From a point between them on the road. So in the ரெண்டு பாயிண்ட்டுக்கும் point between middle point between them on the road, the angle of elevation of the two poles. The angle of elevation இதோட angle of elevation இதோட angle of elevation உங்களுக்கு எவ்வளவு சொல்றாங்க? 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி. ஸோ நான் ஏதாவது ஒன்று நம்ம 60 டிகிரி 30 டிகிரி எடுத்துக்கலாம். ஒன்று இது 30 டிகிரி இதை 60 டிகிரி எடுக்கலாம், இல்லை இதை 30 டிகிரி இதை 60 டிகிரி, நம்ம எது வேணா மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை 30 டிகிரி இங்க என்ன எடுத்துக்கிறேன், இது 60 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த போல். ஸோ ஹைட் ஆஃப் த போல்னா இது கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இதுவும் ஹைட் தான் சேம், இதுவும் உங்களுக்கு என்னதான் ஹைட் தான். ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி போல். ஸோ இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இதுவும் ஹெச் இதுவும் ஹெச், ஏன்னா இது ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் ஹைட்ஸ்னா இதுவும் உங்களுக்கு ஹெச் தான் இருக்க போது, இது ஹெச். இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கும், சேமா இருக்கும். Find the height of the pole and the distance of the point from the poles. And the distance of the point from the poles னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 18 தெரியும், இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியாது. முதல்ல இந்த டோட்டல் பாயிண்ட் நம்ம எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா, ஸோ இப்போ டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கீழே 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ 80, நம்மளுக்கு இந்த வேல்யூ தனியா இந்த வேல்யூ தனியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இதுக்கு தெரியாது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த டோட்டல் லென்த் வந்து 80, இதை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்க போது, 80 மைனஸ் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸோட வேல்யூ இப்போ 13 ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டோட்டல் லென்த் 80 அப்படின்னா இந்த வேல்யூ 30 அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்க போது, 80 மைனஸ் 30 ஈக்குவல் டு 15 இருக்க போகுது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு இங்க 13 இருந்ததுன்னா 80 மைனஸ் 30 ஈக்குவல் டு ரிமைனிங் 50 இருக்கு. ஆனா நமக்கு இந்த வேல்யூவும் தெரியாது இந்த வேல்யூவும் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் என்னதான் கண்டிஷன் வரும், இப்போ 80 மைனஸ் எக்ஸ். சொல்றது புரியுதுங்களா? இது எக்ஸ் இது 80 மைனஸ் எக்ஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, எக்ஸ் பிளஸ் 80 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் என்னது, 80. இந்த டோட்டல் 80 தான், ஆனா இந்த டிஸ்டன்ஸும் தெரியாது இந்த டிஸ்டன்ஸும் தெரியாதனால இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதே எக்ஸ்ன்னு ஏற்கனவே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லென்த் கண்டிப்பா என்ன இருக்க போகுது, ரிமைனிங் 80 மைனஸ் எக்ஸ் தான் கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது ஏ, ஸோ இது பி, ஸோ இது சி, இது உங்களுக்கு டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, கேட்டிருக்கிறது ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த போல் அண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல். ஸோ ஹெச்சும் என்ன கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 13 சொன்னோம், இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா இன்னொரு டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஹெச்சும் இந்த எக்ஸும் கண்டுபிடிக்கணும். அப்போதான் நம்ம என்னது, இந்த ஹைட்டும் இந்த டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், ட்ரையாங்கிள் ABCD. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் என்ன எடுத்துக்கோங்க, ஈன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் AB, ஸோ CD, இந்த பாயிண்ட் என்னது உங்களுக்கு E. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் CDE எடுத்துக்கிறேன். ஸோ சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எது எடுத்துக்கிறேன், இன் ட்ரையாங்கிள் CDE. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் CDEல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இந்த CDEல நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடும் கண்டுபிடிக்கணும் அட்ஜசன்ட் சைடும் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு வேல்யூயும் கண்டுபிடிக்கணும். ஆனால் ரெண்டோட வேல்யூவும் நமக்கு என்ன தெரியாது, நமக்கு எக்ஸும் தெரியாது எக்ஸும் தெரியாது. அதே மாதிரி tan 60 எடுத்தாலும் நீங்க ஆப்போசிட் சைடும் தெரியாது அட்ஜசன்ட் சைடும் தெரியாது, அது ரெண்டுமே நமக்கு தெரியாது. ஆனால் இது ரெண்டையும் வச்சு நம்ம ஈக்குவலைஸ் பண்ணா ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம tan 30 டிகிரின்னு எடுக்கிறேன். tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன வந்து எனக்கு ஹெச். ஸோ CD பை சின்னு வரும். ஸோ CD டிவைடட் பை சிஇ. ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன வந்து எனக்கு 1/√3. ஸோ CDயோட வேல்யூ எவ்வளோ, ஹெச் டிவைடட் பை சியோட வேல்யூ எவ்வளோ, எக்ஸ். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், √3h
ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். இப்போ √3h ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். இதுல நம்ம h கண்டுபிடிச்சாலும் சரி எக்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, இதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் h கண்டுபிடிச்சேன்னா எனக்கு எக்ஸ் பை √3ன்னு வரும். ஆமாங்களா? h ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை √3. இதே ஆர் எக்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்ன இருக்கு? √3hன்னு வரும். ஏதாவது ஒன்னு எடுத்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? √3h. எது கண்டுபிடிச்சாலும் சரி. அதே மாதிரி இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா? ட்ரையாங்கிள் ஏபிஇ. ஏபிஇலையும் சேம் இதே மாதிரி கண்டுபிடிச்சு இங்க h கண்டுபிடிச்சிங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிலையும் h கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணுங்க. இல்ல இங்க நான் ஏற்கனவே எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா சேம் ட்ரையாங்கிள் ஏபிஇலையும் நீங்க என்ன பண்ணும்? எக்ஸ் கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணும். எதுல ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிளும் கண்டுபிடிங்க. ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணாதான் ஒன்னு ஹெச்சோ இல்ல எக்ஸோ நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏற்கனவே எக்ஸோட வேல்யூ டைரக்டா இருக்கு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு √3hன்னு கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது? √3h. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் என்னது? ஏபிஇ. அந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சேம் அதே மாதிரி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றேன் புரியுங்களா? ஏன்னா நமக்கு ரெண்டு வேல்யூமே தெரியாது, எக்ஸோட வேல்யூயும் தெரியாது ஹெச்சோட வேல்யூயும் தெரியாது. ஏதாவது ஒரு எக்ஸ் கண்டுபிடிச்சோ இல்ல ஹெச் கண்டுபிடிச்சோ ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணி ஏதாவது ஒன்னு கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? √3hன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுத்துக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ. ஓகே, ஸோ இதுல நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு தான். அப்போ tan 60 டிகிரி. ஸோ tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன உங்களுக்கு? ஏபி. அட்ஜசன்ட் சைடு என்னது? பிஇ. ஸோ ஏபி டிவைடட் பை பிஇ. ஸோ tan 60 யோட வேல்யூ என்ன உங்களுக்கு? √3. ஸோ ஏபியோட வேல்யூ என்னது? ஹெச். பிஇயோட வேல்யூ 80 மைனஸ் எக்ஸ். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 80 மைனஸ் எக்ஸ் இன்டூ √3 ஈக்குவல் டு ஹெச்னு வரும். ஆனா நம்ம இதுல என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் தான் எடுத்திருக்கோம். அப்ப இதுல என்னதான் கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஸோ 80 மைனஸ் எக்ஸ் இன்டூ √3 இன்டூ ஹெச்னா ஸோ 80 √3 so 80 √3 minus √3x equal to h ன்னு வந்துரும். ஓகே, என்ன வந்திருக்கு உங்களுக்கு? 80 √3 minus √3x equal to h. ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? எக்ஸோட வேல்யூ. ஸோ இதை மட்டும் இப்போ இந்த பக்கம் எடுத்து போயிருங்க. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் √3 இந்த பக்கம் வந்தா √3xன்னு வந்துடும். இங்க என்ன வந்துடும்? 80 √3 மைனஸ் ஹெச்னு வந்துடும். சொல்றது புரியுதுங்களா? இங்க மைனஸ் √3x இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ. அதாவது இங்க எக்ஸா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ செகண்ட் இதுல எக்ஸ் தான் கண்டுபிடிச்சு ஈக்குவலைஸ் பண்ணும். ஸோ எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் √3x ஆயிரும். பிளஸ் h இந்த பக்கம் வந்தா மைனஸ் √3 மைனஸ் ஹெச்னு வந்துடும். ஸோ 80 √3 மைனஸ் h டிவைடட் பை √3 ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதுங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வருது? 80 √3 மைனஸ் h டிவைடட் பை √3 வந்துருக்கு. ஸோ ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் எக்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் எக்ஸ் வந்திருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவலைஸ் பண்ணோம். ஓகே, ஃப்ரம் 1 and 2. இன்கேஸ் நான் இந்த இடத்துல h கண்டுபிடிக்கிறேன், இந்த இடத்துல h கண்டுபிடிச்சு x பை √3னா நீங்க இங்க என்ன பண்ணுங்க? h கண்டுபிடிச்சு இது ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது x. ஸோ இங்கேயும் x கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலைஸ் பண்றேன். ஸோ இங்க என்ன வந்திருக்கு? எனக்கு √3h. ஸோ இங்க எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 80 √3 மைனஸ் h டிவைடட் பை √3. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நம்ம ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ √3h இன்டு √3 என்ன வந்துடும்? 3h ஈக்குவல் டு இங்க 80 √3 மைனஸ் h இருக்கு. ஓகே, ஸோ இந்த h 80 √3 மைனஸ் h இருக்கு. ஸோ இந்த h வேல்யூ இந்த பக்கம் வந்ததுன்னா 3h plus h equal to 80 √3. So 3h plus h என்னது? 4h equal to 80 √3 னா therefore
h equal to 80 root 3 divided by 4. Okay, so இந்த 4 இங்க கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துரும்? h ஓட வேல்யூ 20 root 3 ன்னு வந்துரும். சொல்றது புரியுதுங்களா? சோ அப்ப h equal to நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? 20 root 3. So h ஓட வேல்யூ என்ன வருது நமக்கு? 80 root 3 divided by 4. So இதை கேன்சல் பண்ணோம்னா h equal to 20 root 3 meters. ஸோ இப்போ இந்த ஹைட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு. ஹைட் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சேமா இருக்கும். ஸோ ஏபியோட ஹைட்டும் சிடியோட ஹைட்டும் ஈக்குவல் தான். ஸோ ஹைட் வந்து எவ்வளோ? 20 root 3 மீட்டர். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ root 3 h equal to எக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தெரியும். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? root 3 h equal to x. ஓகே, ஸோ root 3 into h ஓட வேல்யூ என்ன தெரியும்? 20 root 3 equal to x. So x equal to 20 into root 3 into root 3 ஓட வேல்யூ 3. So 20 into 3 equal to என்ன வந்துரும் உங்களுக்கு? 60. Okay, so x equal to என்ன வந்துரும் உங்களுக்கு? 60. Okay, so next listen பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 20 root 3 மீட்டர். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 60 மீட்டர். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ 60 மீட்டர்னா இந்த சியோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ? 60 மீட்டர் வந்திருக்கு. ஆனால் பியோட டிஸ்டன்ஸ் என்னது? 80 minus x. 80 minus xனா எக்ஸோட வேல்யூ 60. ஸோ 80 minus 60 ஈக்குவல் டு பியோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும்? 20. ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு 60, இந்த வேல்யூ என்ன வந்துடும்? 20 வந்துடும் உங்களுக்கு. ஓகே, therefore height of என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு क्वेश्चनல? find the height of poles. Therefore height of poles equal to எவ்வளவு உங்களுக்கு? 20 root 3 மீட்டர். அதுல எதுவும் கிடையாது. find the height of the poles and distance of the points from the pole. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது CEU BEU. So and distance of the point from pole, distance of point from poles, first is CE equal to x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 60 மீட்டர். so next BE, so BE equal to 80 minus x. B ஓட வேல்யூ என்னது? 80 minus x. so 80 minus x ஓட வேல்யூ என்னது? 60. so equal to 20. so B ஓட distance எவ்வளோ? 20 மீட்டர். okay, thank you.